Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அதுவும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு பேசினா இந்த கெப்பாசிட்டர் டாப்பிக்கை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இந்த கெப்பாசிட்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக நம்மளுடைய கெப்பாசிட்டர் அப்படின்னா என்ன, parallel plate capacitance எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆல்சோ காமன் பொட்டென்ஷியல் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம், எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டரை பேச போகிறோம், ப்ளஸ் அட் தி எண்ட் டயலெக்ட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது எந்த மாதிரி பிஹேவ் பண்ண போது, காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் எனக்கு என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபண்டமெண்டல்லேருந்து சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ பொதுவாக கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரெண்டு பிளேட், அந்த ரெண்டு பிளேட்டுமே பேரலல்ல இருக்கணும். அது எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம், எவ்வளவு தூரமாக வேணாலும் இருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே கெப்பாசிட்டருடைய மேஜர் ரோல் என்ன அப்படின்னா, இட் ஸ்டோர்ஸ் சார்ஜஸ், ரைட்? இட் ஸ்டோர்ஸ் சார்ஜஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம காஸ்லாவுடைய அப்ளிகேஷன்ஸில் எனக்கு ரெண்டு பேரலல் பிளேட் இருந்ததுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ நம்ம படித்தோம். ரெண்டு பேரலல் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் சிக்மா பை 2ε0. அப்போது இந்த கெப்பாசிட்டரை நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ரெண்டு பிளேட், ரைட்? ஒரு பிளேட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், இன்னொரு பிளேட் வந்து நெகட்டிவாக இருக்கணும். இது கட்டாயம். இதுதான் நம்ம கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில் இப்படி ஒரு லைன் வருது அப்படின்னா அதை வேரியபிள் கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அப்போ கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் எனர்ஜி அண்ட் இன் பிட்வீன் தம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்ன சார், இன் பிட்வீன் தான் இருக்குமா? நம்ம ஆல்ரெடி காஸ்லால பார்த்தது தான். நான் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். எல்லாமே ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருக்குது. இந்த பாசிட்டிவ் பிளேட் என்ன பண்ணும், இதை இப்படி ரிப்பல் பண்ணும். இந்த நெகட்டிவ் பிளேட் இந்த பாயிண்ட்டை அட்ராக்ட் பண்ணுது. இது எடுத்திங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணுது. இது பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுது. இது ரெண்டும் பாரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது இந்த பாயிண்ட் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இது அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு இன் பிட்வீன் த பிளேட் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறத நம்ம பேசியிருக்கோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ சிக்மா பை 2ε0. அப்போ எனக்கு கெப்பாசிட்டருக்கு இடையிலையும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. பொதுவாக கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்கிட்ட வந்து ரெண்டு பேரலல் பிளேட் இருக்குது, ரைட்டா? ஸோ நம்ம இதை அப்படி தான் வரைய முடியும் இல்லையா? ஒன்று வந்து பாசிட்டிவாகவும் இன்னொன்று வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் தட் இஸ் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகுது, என்னுடைய பொட்டென்ஷியல் நீங்கள் கொடுக்க இந்த பிளேட்டில் சார்ஜ் அக்யூமுலேஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிறதுனால டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ ரொம்ப சிம்பிளாக பேசணுன்னா என்னுடைய வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அப்போ கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுறேன் பிகாஸ் என்னுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்னுடைய C அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், Q upon V. என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது Q upon V. இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கெப்பாசிட்டருடைய யூனிட்டை ஃபேரட் அப்படின்னு சொல்லுவோம். FARAD, ஃபேரட். அப்போ 1 ஃபேரட் அப்படின்றது 1 கூலும் பர் 1 வோல்ட். இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ பொதுவாக என்னுடைய கெப்பாசிட்டருடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னவா இருக்கும் சார்? இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா நிறைய பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்னுடைய C அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், Q upon V அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படியே கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு Q எப்போ, when V equal to 1 volt. when V equal to 1 volt, C equal to Q. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, டைமென்ஷனல் ஃபார்முலாவுக்கு வருவோம். ஸோ C அப்படின்றது Q upon V. V அப்படின்றது என்ன, பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் நம்ம ரொம்ப அழகாக படிச்சிருக்கிற பொட்டென்ஷியல் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் இல்லையா? ஸோ V அப்படின்றது ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஒர்க் டன் அப்படின்றது என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். நல்லா கவனிக்கணும், ஒர்க் டன்ன்றது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பை Q.
கரெக்ட். அப்போ நான் இதை அப்படியே இங்கே எழுதுன பாருங்கள், நல்ல இந்த இடத்துல எழுதுன நல்லா கவனிக்கணும். என்னுடைய V ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் என்ன ml t to the power -2 உங்களுக்கு தெரியும், மாஸ் இன்ட்டு acceleration, acceleration வந்து l to the power t to the power -2 இல்லையா. ஸோ V இது என்னது F, and then you have your force and then distance L. அப்போ இங்கே ஒரு L இருக்குது, அது L ஸ்கொயர், அது சந்தேகம் இல்லை, டிவைடட் பை Q. இதை நான் இங்கே எழுதிடுறேன், அதை அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ யூ ஹாவ் m L ஸ்கொயர் t to the power -2 இல்லையா, டிவைடட் பை Q அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த Q மேலே போகுது, மறுபடியும் மேலே போகும்போது என்ன ஆகுது, Q ஸ்கொயர் அப்பான் m L ஸ்கொயர் t to the power -2ன்னு இருக்குது. கரெக்டாக. இப்போ இந்த Q அப்படின்றது என்ன, சார்ஜ். ஸோ சார்ஜ் என்ன சொல்லலாம், I அப்படின்றது Q upon T. Therefore Q is nothing but IT. I என்றது என்ன, நமக்கு வந்து I என்றது என்ன, A, T அவ்வளோதான். ஸோ செகண்ட்ஸ் டைம் T. அப்போ நான் என்ன சொல்லலாம், என்னுடைய Qவை ATன்னு சொல்லலாம். அப்போது எனக்கு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ A ஸ்கொயர் T ஸ்கொயர். இது அப்படியே மேலே போகும்போது m to the power -1 L to the power -2, and then இந்த ஸ்கொயர் மேலே போகும்போது என்ன ஆகிடுது, +2. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, தட் பிகம்ஸ் +4, ரைட். ஸோ +4 அதை மொத்தமாக நீங்கள் எழுதிக்கலாம். என்னுடைய கெப்பாசிட்டன்ஸினுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து m to the power -1 L to the power -2 A to the power 2 T to the power +4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, பேசிக். ஸோ பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் யுவர் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ நம்ம இங்கே ரொம்ப தெளிவாக படித்தது, என்னுடைய V is directly proportional to Q, என்னுடைய C is equal to Q எப்போ 1 வோல்டேஜாக இருக்கும்போது அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவை இங்கே நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்குறோம். கெப்பாசிட்டருடைய மேஜர் ரோல் சார்ஜை ஸ்டோர் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் த பிளேட் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ வந்து σ/2 ε0. கிளியர், வெரி குட். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் கேன் பி எனி ஷேப், நோட் பண்ணிக்கோங்க, இட் கேன் பி எனி ஷேப். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது. இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரில் எனக்கு சார்ஜஸ் வந்து இருக்குது. அந்த சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸில் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸில் இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸில் ரொம்ப அழகாக தெளிவாக படிச்சிருக்கிறோம். அப்போ சார்ஜஸ் வந்து எனக்கு சர்ஃபேஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது கண்ணா, நல்லா கவனிக்கணும். ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது. இப்போ இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரில் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் என்னவாக இருக்கும்? பொதுவாக நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது Q அப்பான் V. எனக்கு ஸ்பெரிக்கல் ஷெல், ஓகே. அப்போ ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பொட்டன்ஷியல் வந்து சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும். என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எனக்கு என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் கம்மியாகுது. ஸ்பெரிக்கல் சொல்லும்போது இன்சைடு வரும்போது எனக்கு ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்பனுடைய சர்ஃபேஸில் யூ வில் ஹேவ் யுவர் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் விச் இஸ் நத்திங் பட் KQ/R ஸ்கொயர், ரைட். ஸோ KQ/R வெறும் R தான் வரும், பிகாஸ் R ஸ்கொயர் வராது. R ஸ்கொயர் வந்து அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறிடும். ஸோ KQ/R இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த Qவும் இந்த Qவும் கேன்சல் ஆகுது. இது என்ன சொல்லலாம், K அப்படின்றது 1/4πε0. If I write that எனக்கு பாருங்கள் இதெல்லாம் டிவிஷன், மேலே போகும்போது இன்வெர்ஸ், மறுபடியும் மேலே போகும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4πε0R will be your capacitance for spherical conductor. இதில் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் இதுதான். இப்போ நம்ம பேரலல் பிளேட்டுக்குள்ளே போகலாம். பேரலல் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 2 பிளேட்டு, அதாவது கெப்பாசிட்டர் தான், ஒன்று பாசிட்டிவ் அண்ட் தென் இன்னொன்று வந்து நெகட்டிவ். நம்ம இதனுடைய கான்செப்டை இப்போ தான் நான் சொன்னேன், அந்த கிளாஸில் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இன் பிட்வீன் த பிளேட் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ வந்து σ/2 ε0. we are very aware of this, கரெக்டாக? σ/2 ε0. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, பிகாஸ் தே போத் கேன்சல் ஈச் அதர். அப்போ எனக்கு இன் பிட்வீன் த பிளேட் தான் இருக்க போகுது, அதுதான் எனக்கு σ/2 ε0. we are very very thorough in this. அப்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் அ பேரலல் பிளேட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்னுடைய பேரலல் பிளேட் இருக்குது. இந்த பேரலல் பிளேட்டில் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்க போகுது? we know C is nothing but
Q upon V. இதில் யாருக்கும் டவுட் இல்லை. ஸோ Q அப்படியே வச்சுருக்கேன். இந்த V அப்படின்றது என்ன? பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல் நம்ம என்ன சொல்லலாம்? என்னுடைய பொட்டென்ஷியல் அண்ட் தென் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட், பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் சோர்ஸ் இல்லையா? அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய ரிலேஷன் நம்ம ரொம்ப அழகாக படிச்சிருக்கிறோம். V is nothing but ED. இது எங்கே படித்தோம்? பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் சார்ஜில் நம்ம ரொம்ப அழகாக டெரைவ் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் அதே மாதிரி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பொட்டென்ஷியலுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் நமக்கு ப்ராப்ளம் ஓரியன்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ V அப்படின்றத ED அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த E உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம சொன்னோம் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இல்லையா? ஸோ சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இப்போ நான் அதை அப்படியே இந்த இடத்துல பயன்படுத்தினா எனக்கு எப்படி இருக்க போகுது? ரைட், இது வந்து எனக்கு சிங்கிள் பிளேட்டில் நம்ம படித்தோம். இதே எனக்கு 2 பிளேட்டு சொல்லும்போது வெறுமனே சிக்மா பை எப்சிலான் நாட்னு வரப்போகுது இல்லையா? எனக்கு சிங்கிள் பிளேட்டுன்னு சொல்லும்போது சிக்மா பை 2 எப்சிலான் நாட். டபுள் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது அது 2 பிளேட்டையும் ஆட் பண்ணும்போது சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ இட் இஸ் அ பிளேட். அப்போ சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ E is nothing but sigma by epsilon naught. அங்கே பாருங்க, I'm writing here. E is nothing but sigma by epsilon naught. Sigma is surface charge density, which is Q upon A epsilon naught. If I substitute here Q upon A epsilon naught அப்படின்றத எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் இந்த டிஸ்டன்ஸ் D-யை நான் அப்படியே வச்சிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூவும் கேன்சல் பண்ணும்போது என்னுடைய C இஸ் நத்திங் பட் இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா எப்சிலான் நாட் A அப்பான் D. அப்போ இதில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் என்னுடைய சார்ஜ் அண்ட் வோல்டேஜை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை இல்லையா? அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, சார்ஜ் அண்ட் வோல்டேஜை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டைமென்ஷன்ஸ் அந்த ஜாமெட்ரிக் சைஸ் அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. யூ ஹாவ் ஆர் அண்ட் ஆல்சோ மீடியமையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. பாருங்க, ஏரியா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட், இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த D அண்ட் தென் எப்சிலான் நாட் சேஸ் யோர் மீடியம். அப்போ அந்த 2 பேரலல் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேரலல் பிளேட்டுகளில் இல்லை டைஎலக்ட்ரிக்ஸ் இருக்கலாம், இல்லை வேக்யூம் இருக்கலாம், இல்லை வாட் எவர் த டேர்ம்ஸ் எது வேணால் நமக்கு வந்து இருக்கலாம். அப்போ என்னுடைய பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சிக்மா நாட், அதாவது எப்சிலான் நாட் A அப்பான் D. இது என்ன சொல்லுது? இந்த இடத்துல இந்த எப்சிலான் ஆர் உடைய வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுது. பிகாஸ் we didn't mention அப்படின்னா அந்த எப்சிலான் ஆர் உடைய வேல்யூ 1 தான் இல்லையா? we know நம்ம படிச்சிருக்கிறோம் கூலும்ஸ் லால எப்சிலான் which is equal to எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு. இது ஏராக இருக்கும்போது இதோடைய வேல்யூ வந்து நான் 1ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல நான் வெறும் எப்சிலான் மட்டும் போடுறேன்னா, எப்சிலான் நாட் மட்டும் போடுறேன்னா எப்சிலான் ஆர் உடைய வேல்யூ 1ன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இந்த 2 பிளேட்டுக்கு இடையில ஏர் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் நம்ம வேறு ஏதோ ஒரு மீடியமை ஆட் பண்ணுறேன் சார், ஒரு டைஎலக்ட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறேன், இல்லை ஒரு கண்டக்டிங் ஸ்லாபை ஆட் பண்ணுறேன், அப்போ என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, C டேஷ், அதாவது நியூ கெப்பாசிட்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆருடைய வேல்யூ இருக்கும். ஸோ அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்சிலான் ஆர் தான் அது, A அப்பான் D. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்சிலான் K டைம்ஸ் மாறுது C. அப்போ என்னுடைய C டேஷ் இஸ் நத்திங் பட் எப்சிலான் K டைம்ஸ் C, which mean என்னுடைய கெப்பாசிட்டருக்கு இடையில் டைஎலக்ட்ரிக்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம். அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் உடைய வேல்யூ அதிகமாக நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் உடைய வேல்யூ அதிகமாக என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் அதிகமாகுது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு சொல்கிறது. பாருங்கள், இது அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்குல்ல, அதோடைய வேல்யூ தான். அப்போ டைம்ஸ் C ஒரிஜினல் வேல்யூ, Cன்றது ஒரிஜினல். அப்போ என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் டைஎலக்ட்ரிக் டைம்ஸ் ஒரிஜினல் வேல்யூவாக நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். என்னுடைய டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணி அதனுடைய வேல்யூ அதிகமாக என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் அதிகமாகுது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம பேசுகிறது, என்னுடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டு குறையும் பொழுது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது, டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாகுது, ஏரியா அதிகமாகும் போது கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது. இதுதான் அந்த எப்சிலான் நாட். நம்ம இப்போ தான் சொன்னோம், அந்த மீடியம் அதிகமாகும் போது
என்னுடைய கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகுது அப்படின்ற ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைக் அட்வான்ஸ் லைக் நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகும்போதோ இல்லை நம்முடைய சிபிஎஸ்சி சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வோல்டேஜில் நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு சார்ஜ் இருக்கும். இப்போ அந்த வோல்டேஜில் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த வோல்டேஜை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த சோர்ஸை நான் ரிமூவ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பேரலல் பிளேட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன், கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ என்னுடைய சார்ஜ் எப்படி இருக்குது, என்னுடைய பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். விச் இஸ் யுவர் காமன் பொட்டென்ஷியல். ரைட், காமன் பொட்டென்ஷியல் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது. ஸோ காமன் பொட்டென்ஷியல் என்னுடைய கெப்பாசிட்டர் பிஃபோர் சார்ஜிங், அதாவது இந்த இடத்துல என்னுடைய சப்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி. ரைட், ஸோ பிஃபோர் சார்ஜிங், பிஃபோர் என்னுடைய சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம், Qன்றது யூஸ்வலி சிவின்னு சொல்லுவோம். அப்போ டோட்டல் சார்ஜ் பிஃபோர் அந்த பிளேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பிளேட், செகண்ட் பிளேட், இதில் சந்தேகம் இருக்காது இல்லையா? அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த கெப்பாசிட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போது ஆஃப்டர் தட் என்னுடைய சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு காமன் பொட்டன்ஷியல், we are going to find the common potential because அந்த ரெண்டு கெப்பாசிட்டருக்கு ஒரே பொட்டன்ஷியல் தான். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், C1V ப்ளஸ் C2V. இது எப்படி எழுதலாம், C1 ப்ளஸ் C2 டைம்ஸ் V. இதுவும் சார்ஜ் தான், இதுவும் சார்ஜ் தான், பிஃபோர் அண்ட் ஈக்குவல் டு ஆஃப்டர். அப்படி பேசும்போது இந்த இடத்துல என்னுடைய வேல்யூ பாருங்கள், ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் C1V ப்ளஸ் C2V ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 டைம்ஸ் V. அப்போ இந்த இடத்துல என்னுடைய காமன் பொட்டன்ஷியல் V, காமன் பொட்டன்ஷியல் which is equal to இந்த டேர்ம் அப்படி இப்படி கொண்டு வந்துடுங்க, C1V1 ப்ளஸ் C2V2 upon C1C2. இதுதான் என்னுடைய காமன் பொட்டன்ஷியலாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் என்ன சார், எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். ரைட், ஸோ எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டருக்கு இடையில் எனக்கு எந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்க போகுது. ஸோ எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒர்க் டன் கண்டிப்பாக வரப்போது. நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்குது, ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்குது கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது வந்து பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட்டாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஃபைண்ட் மை எனர்ஜி விச் இஸ் யுவர் ஒர்க் டன். அப்போ நம்ம வந்து ஒர்க் டன் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெக்கானிக்கல்லையும், என்னுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் இல்லையா? பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அப்போ ஒர்க் டன் ஐ கேன் சே W ஈக்குவல் டு VQ. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ், ஓகே, என்கிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் நான் இந்த பிளேட்டுக்கு மூவ் பண்ணுறேன், அதாவது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட்டுக்கு, ஃப்ரம் பிளேட் 2, அதாவது நெகட்டிவ் பிளேட்லேருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன். பொதுவாக நம்ம ஒர்க் டன் அப்படின்றத வந்து we are doing against எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் சார்ஜ்லையும் இந்த பொட்டன்ஷியல்லையும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சார்ஜை நான் மூவ் பண்ண போகிறோம் there is some work done இல்லையா? அப்போ ஒர்க் டன் அப்படின்றது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் சொல்லும்போது dq and then dw. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. if I want to calculate my total charge, so it will be from 0 to capital Q. அப்போ மொத்த சார்ஜை நான் எடுத்துகிட்டு போகும்போது I can integrate. அப்போ 0 to W, 0 to Q, சந்தேகமே இல்லை. So if you integrate this part, this becomes only W, and இது என்ன ஆகிடுது, என்னுடைய V is nothing but potential. ஸோ என்னுடைய கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய CV equal to Q. அப்போ V is nothing but Q upon C. அப்போ if I do so Q நான் அப்படியே வெளியில் எடுத்துகிறேன், பிகாஸ் இட் இஸ் இட்ஸ் அ சார்ஜ், வே ஆஃப் சேஞ்சிங் த சார்ஜ் இல்லையா? என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து காமனாக இருக்குது. இன்டிகிரேஷன் ஆஃப் அந்த Q அண்ட் தென் இந்த DQ, அண்ட் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன் 0 to Q.
ரைட். அப்போ இந்த இடத்துல இந்த 1/c if I integrate x dx அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் x dxல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், x to the power n plus 1 upon n plus 1 அப்படின்றத நான் எழுத போகிறேன். ஆல்ரெடி யூ ஹேவ் q as x. அப்போ என்ன சொல்லலாம், எனக்கு q2 அதாவது 1 plus 1 which is 2. அப்போ q square by 2 அப்படின்றத நான் இங்கே எழுதிடுறேன். It's a small q, right? So I'll go with a small q. Q square by 2 and then இதனுடைய limit 0 to q. இல்லையா, 0 to q. Obviously when you substitute the whole term changes like this. அப்போ என்னுடைய w which is nothing but 1/2 q square by 2. So this will be your energy stored in the capacitor. You can also see this, or நீங்கள் அந்த q-வை you can also substitute q அப்படின்றது நம்ம cv ன்னு சொல்லியிருக்கோம். It's a simple term. If you do so, அப்போ இந்த q-வை நான் cv அப்படின்னு சொல்லிட்டா c square v square upon இந்த 2c-யை நான் அப்படியே எழுதுகிறேன். ஒரு c-யும் ஒரு c-யும் கேன்சல் ஆகுது. So your work done or your energy, or you can also say you can represent as u which is equal to இந்த 1/2 and then ஒரு c இருக்குது, ஒரு v square இருக்குது. அப்போ என்னுடைய எனர்ஜி 1/2 cv square. It's very clear. இல்லையா? So this is your energy stored in the capacitor. Energy stored in the capacitor. அதே மாதிரி எனர்ஜி டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ டென்சிட்டி which is nothing but depends upon your volume. அப்போ அங்கே டைமென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம், டைமென்ஷன்ஸ். அப்போது your C capacitance can be epsilon naught A by D and your V in terms of dimensions electric field into distance. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண என்னுடைய எனர்ஜி which is equal to in the 1/2 you have your C which is nothing but epsilon naught A by D and your V says ED which is E square D square since you have V square. இது எழுதிட்டோமா பாருங்க, இங்கே இருக்கிற ஒரு டியும் இங்கே இருக்கிற ஒரு டியும் கேன்சல் ஆகுது. We also know area into distance is nothing but, area into length is nothing but volume. அப்போ ஏரியா into length is nothing but your volume. அப்போ u அந்த வால்யூம் இப்படி வந்துருச்சு அப்படின்னா energy per volume which is nothing but energy density. You have to be very clear, energy density, right? Energy density. அப்போ எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றத நான் எழுதிட்டேன். ரிமைனிங் டேர்ம் பாருங்கள், இந்த 1/2 இருக்குது, ரிமைனிங் இந்த e ஸ்கொயர் இருக்குது, இந்த எப்சிலான் நாட். e ஸ்கொயர் எப்சிலான் நாட் will be your energy density. அவ்வளோதான் கண்ணா. இதில் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் தி காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ வி நோ வெரி வெல் தட் என்னுடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கலி வி ஹாவ் சீரீஸ் அண்ட் தென் பேரலல். இங்கே சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிக்கணும். சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சார்ஜ் வந்து சேமாக இருக்கும், ரைட்? நமக்கு வந்து ரெசிஸ்டரில் கரண்ட் சேமாக இருக்கிற மாதிரி சீரீஸில் சார்ஜ் சேமாக இருக்குது. ஆப்வியஸ்லி அதுவும் கரண்ட் சார்ஜ் மாதிரி தான். அண்ட் யுவர் வி வில் பி டிஃப்ரெண்ட். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ நம்ம அதை ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய Q வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட்? பிகாஸ் என்னுடைய பேரலல் காம்பினேஷனில் யுவர் வோல்டேஜ் வில் பி சேம். ஸோ எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இஃப் யூ ஆட் யுவர் V total is nothing but V1 V2 and it goes on. V is nothing but Q by C. இங்கேயும் Q by C, it is a series combination. So CS which is equal to Q upon C1 Q upon C2 and it goes on. இந்த Q வந்து காமனாக இருக்குது பிகாஸ் யூ கேன் டேக் இட் காமன்லி, அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா Q வந்து சேமாக இருக்குது. அப்போ என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? 1/CS ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 அண்ட் இட் கோஸ் ஆன். இங்கே பாருங்கள் என்னுடைய Q வந்து சேம், ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ Qன்றது என்ன? CV. Q is nothing but CV. அப்போ Q total is nothing but Q1 for first and then for second it goes on. அப்போ CV, C says your parallel combination which is equal to C1V C2V. ஏன் V மட்டும் அப்படியே வச்சுருக்கீங்க? ஏன்னா V வந்து எனக்கு சேமாக இருக்குது. ஸோ your CP is nothing but C1 plus C2 plus C3. This is your combination of capacitors. You just take time, பொறுமையாக பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். You will be having very clear idea about this capacitors. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Help others with a smile.